யாருடைய சிறுநீரகங்கள் பழுதடைய ஆரம்பிக்கின்றன? அவர்களுக்கு என்ன அறிகுறிகள் தோன்றும்? சிறுநீரில் புரதம் வருவது, கிரியேட்டினின் உடலில் சேரும் போது தோனின் அரிப்பு வரும், தசைகளின் பிடிப்பு ஏற்படும், சாப்பாட்டின் சுவை குறைந்துவிடும். இதன் தாக்கம் மூளையிலும் ஆரம்பிக்கிறது. நோயாளி விசித்திரமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். குழந்தை அல்லது பாபா அடிக்கடி நோய்படுகிறான். அம்மா அவனுக்கு எப்போதும் கஃப் சிரப் கொடுக்கிறாள். அந்த நேரத்துக்கு பிறகுதான் தெரிகிறது அந்த கஃப் சிரப்பால் குழந்தையின் சிறுநீரகம் முற்றிலும் பழுதாகிவிட்டது என்று. எந்தெந்த மருந்துகளை நாம் வீட்டில் தினமும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்துகிறோம், அவை சிறுநீரகத்தை பாதிக்கின்றன. வலி நிவாரிகள். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் ஸ்டீராய்டுகள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இது சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் மற்ற பெரிய பிரபலங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்த போது பொதுவாக காணப்பட்டது. 2 சிறுநீரகங்களும் சேதமடைந்து விட்டன. அண்ணன் தன் சகோதரியிடமிருந்து சிறுநீரகம் எடுத்தால் எத்தனை வருடங்கள்? பாருங்க, சராசரி ஆயுள் 10 வருடங்கள் தான். அதற்கு பிறகு உங்களுக்கு மறுபடியும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவையாகிவிடும். உங்கள் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதே அளவு உங்கள் சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடல் பலவீனமாக இருந்தால் உங்கள் சிறுநீரகமும் பலவீனமாக இருக்கும். ஏனெனில் சிறுநீரகத்துக்கும் நீங்கள் சாப்பிடும் உணவுதான் உணவாகும். சிறுநீரகத்துடன் தொடர்புடைய உயிர் காக்கும் குறிப்பு. பிபியூ சர்க்கரை வழக்கமாக பரிசோதனை செய்யுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் பிறந்த நாளில் பரிசாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.